ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டன்ட் கார சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு 5 நிமிஷமே ரொம்ப அதிகங்க. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பக்கம் நம்ம இட்லி ஊற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த சட்னி 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் 3 பேருக்கு செய்கிறீங்கன்னா 3 வெங்காயம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 பேர் அளவுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். 2 மீடியம் சைஸ் பழமான தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 15 பல் பூண்டு தோலோடையும் சேர்த்துக்கலாம், தோல் இல்லாமையும் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு 8 வரமிளகா எடுத்திருக்கேன். நிறத்துக்காக காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேங்க. நீங்கள் வேணாட்டினா காஷ்மீரி மிளகா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. நல்லா ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இனி இந்த சட்னியை தாளிச்சிட்டு அதோடு சேர்த்திக்கலாங்க. அதுக்கு வாணலியில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சட்னியிலேருந்து நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சட்னியிலேருந்து நல்லா நமக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, இன்ஸ்டன்ட் கார சட்னி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒர்க்கிங் போகிற உமன்ஸ், பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதே மாதிரி 2 நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் சட்னிக்கு 4 தோசை 10 இட்லி கூட சாப்பிடுவாங்கங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன இதே அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.